ஹாய்ங்க எல்லாருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா A2Bயோட ஒரு சூப்பரான சப்பாத்தி குருமா தான் பார்க்க போகிறோம். அது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயம், தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமே அந்த ஃப்ளேவர் தெரியும், அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதே போல் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இது காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு லாஸ்ட்டாக பட்டாணி சேர்க்கலாம். நான் பட்டாணி இன்றைக்கி ஃப்ரோசன் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல் முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வரும். நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை. இதை மிக்சியில் நீங்கள் நல்லா நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்ல மைமையாக அரைச்சாலும் குருமா அந்த அளவுக்கு திக்காக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் நல்ல மிக்சியில் ஒரு 3 பல்ஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போது நமக்கு காய் எல்லாமே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்குறேன். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குருமா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தண்ணி விட வேணாம். ஃபைனலாக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக ஹோட்டல்ஸ்லலாம் ஒரு 2 ஸ்பூன் கேர்டு புளிக்காத கேர்டு சேர்ப்பாங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி சேர்த்திங்க அப்படின்னா குருமா நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும், அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் விசில் போட்டு விட்டுருங்க. இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் குருமா மாதிரி இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். அது உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். A2B குருமா ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் விசில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன்.
இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ள ஏர் எல்லாமே எடுத்து விட்டுட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்போவே நல்லா கொதிக்குது குருமா. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணியாக இருக்குது குருமா அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம வீட்டிலலாம் மத்து இருக்கும்ல, அந்த மத்து வச்சு நீங்கள் நல்லா ஒரு கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் இப்போ அதை தான் பண்ணுறேன். அந்த காய் எல்லாமே வந்து 1, 2 வந்து நமக்கு மசிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா மத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த குருமா. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்ப்போம். வேறு எதுவும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.